இனி நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட இந்தியாவை பற்றி விமர்சிச்சிங்கன்னா எந்த கேள்வியும் இல்லாமல் உங்களை கைது பண்ணலாம். அதே மாதிரி சின்ன குற்றத்திலேருந்து பெரிய குற்றம் வரைக்கும் இனி கைவிலங்கு போட்டு கூட போலீஸ் உங்களை கூட்டு போகலாம். அப்புறம் ஜாதியை வச்சு ஆணவ கொலை பண்ணுறவங்களுக்கு இனி மரண தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஆர் இருக்குது. அதே மாதிரி 0 எஃப்ஐஆர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த 0 எஃப்ஐஆரை இனி ஆன்லைனில் கூட ஃபைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் கூட இனி ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இனி போலீஸு கேஸு கோர்ட்டுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த போலீஸ் அந்த வழக்கு பற்றின எல்லா விஷயத்தையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து வரப்போகிற புது சட்டங்களில் நமக்கு இருக்கிற ஆபத்துகள் பற்றியும் கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமைகள் பற்றியும் தான் இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே இருக்கிற பழைய ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் இந்த மூணையுமே ரீப்ளேஸ் பண்ணி, அதாவது செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மாற்றி பேர் முதற்கொண்டு மாற்றி ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து புதுசாக 3 கிரிமினல் லாஸ் கொண்டு வர போகிறாங்க. அதுதான் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அப்புறம் பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. அது நம்ம பழைய ஐபிசி, சிஆர்பிசி படி நான் அந்த ஒரு பேர் யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ ஐபிசி அப்படின்னா இந்தியன் பீனல் கூட எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இப்போ பிஎன்எஸ்ன்னு மாற்றிருக்காங்க. இப்போ இந்த ஐபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் இருக்குன்னா அந்த குற்றத்துக்கு உண்டான விளக்கமும் அதுக்குண்டான தண்டனையும் கொடுத்துருப்பாங்க. அது ஐபிசி. அப்புறம் சிஆர்பிசி அதுதான் பிஎன்எஸ்எஸ்ன்னு மாற்றிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா குற்றவியல் நடைமுறை சட்டம்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ ஒரு போலீஸ் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அவருக்கு சம்மன் அனுப்புறதுலேருந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதைத்தான் பிஎன்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்ஏ, அதாவது இப்போ ஒரு கோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் நடக்குது, ஏதாவது எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா அந்த எவிடன்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த எவிடன்ஸ் செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ் பற்றி சொல்லக்கூடிய ஆக்ட் தான் பிஎஸ்ஏ. பழைய ஆக்ட் எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 ஆக்ட்லேயுமே நம்மளை பாதிக்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 113, அதாவது புது ஐபிசி செக்ஷன் 113ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீவிரவாத செயல் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவோட இறையாண்மை பாதுகாப்புக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா எந்தவித விளக்கமும் இல்லாமல் எந்தவித காரணமும் இல்லாமல் உடனே நம்மளை கைது பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை கூட கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் சோஷியல் மீடியா வழங்கும். சோஷியல் மீடியாவில் இந்தியா கவர்மெண்ட்டை இந்தியாவை விமர்சித்து பேசுகிற மாதிரியோ இந்தியாவோட இறையாண்மை பாதுகாப்புக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஏதாவது கருத்து சொன்னோம் அப்படின்னா நம்மளை இது பாதுகாப்புக்கு இறையாண்மைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அரெஸ்ட் பண்ணி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சோஷியல் மீடியாவில் நம்ம எந்த ஒரு கருத்தையும் சொல்லும்போது அது உண்மையானதாக இருக்கா இல்லை சரியானதா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுட்டு தான் நம்ம கருத்துக்களை சொல்லணும். இது கருத்துரிமையை பறிக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை நிறைய வழக்கறிஞர்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பழைய ஐபிசி சட்டத்தில் மர்டரை 302ல் சொல்லியிருப்பாங்க. அந்த புது ஐபிசி சட்டத்தில், அதாவது பிஎன்எஸ் ஆக்டில் மர்டரை 2ஆக பிரிச்சிட்டாங்க. 103 சப் கிளாஸ் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை பண்ணிட்டாருன்னா அவருக்கு மரண தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ அதுபோக ஃபைன் கட்டுற மாதிரி தண்டனை கிடைக்கும். அதுவே 103 சப் கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ 5 இல்லை அதுக்கு மேற்பட்டோர் சேர்ந்து ஒருத்தரை கொண்டுட்டாங்க, அதுவும் ஜாதி, இனம், மொழி, அதுக்கப்புறம் செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, லாங்குவேஜ், மொழியை காரணமாக வச்சு இந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்கள் காரணமாக வச்சு அவங்கள 5 பேர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மரண தண்டனை கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஆயுள் தண்டனையும் ஃபைன் கட்டுற மாதிரியான தண்டனையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா இப்போ நீ ஜாதியை காரணமாக வச்சு ஆணவ கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அட்லீஸ்ட் இந்த சட்டத்தை பயன்படுத்தியாவது அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 69ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபால்ஸ் ப்ராமிஸ் டு மேரி, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உடலுறவு வச்சுக்கிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணிக்காமல் ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பழைய ஐபிசி சட்டத்தில் அதை கற்பழிப்பாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த புது ஐபிசி சட்டம் பிஎன்எஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இது சாதகமாக எடுத்துக்கிறதா இல்லை பாதகமாக எடுத்துக்கிறாரே தெரியல, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சட்டம் என்னென்னா பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 117ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாலண்டரி கிரீவியஸ் கட், அதாவது இப்போ ஒருத்தரை கொடூரமாக தாக்கி அந்த தாக்கப்பட்டவர் மூளை சாவு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்படின்னா தாக்குனவருக்கு சாகும் வரை ஜெயில் தண்டனை இல்லைனா 10 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இது ஒரு சாதகமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம இப்போ ஒருத்தர் நம்ம ஏமாற்றிட்டா நம்ம என்ன சொல்லுவோம், போடா 420 அப்படின்னு சொல்லுவோம்ல. இனி அந்த மாதிரி யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா பழைய ஐபிசி சட்டத்தில் தான் 420ன்னு வச்சுருந்தாங்க. இப்போ புது பிஎன்எஸ் ஆக்டில், அதாவது புது ஐபிசி சட்டத்தில் அந்த பிஎன்எஸ் ஆக்டில் செக்ஷனை மாற்றிட்டாங்க. அதுதான் 316 316 போடா 316 அப்படின்னு தான் சொல்லணும். காமெடியாக இருக்கும். இப்போ ஏமாற்றிட்டாங்க கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5லேருந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை இல்லைனா ஃபைனும் கட்டுற மாதிரியான தண்டனை கிடைக்கும். இந்த மாதிரி புது ஐபிசி சட்டத்தில், அதாவது பிஎன்எஸ் ஆக்டில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி எங்கள் நாட்டு நடப்பு சேனலுக்கு கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி தாலுகா கோர்ட்டில் அட்வொகேட்டாக பணிபுரியக்கூடிய திரு
நீதிமன்றன் அவர்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் பேட்டியை வச்சும் நாங்களும் அந்த சட்டத்தை படித்து பார்த்து தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் சிஆர்பிசி, புது சிஆர்பிசி ஆக்ட், பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹேண்ட்கப் பற்றி சொல்லியிருக்காங்க. பழைய சிஆர்பிசி ஆக்டில் வந்து ஹேண்ட்கப் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது கைவிலங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது. இந்த புது சிஆர்பிசி சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. எப்பெல்லாம் கைவிலங்கு போடுவாங்க அப்படின்னா, பொதுவாக எப்பெல்லாம் கைவிலங்கு போடுவாங்க அப்படின்னா 4 குற்றங்களுக்கு போடுவாங்க. அதாவது கற்பழிப்பு பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் தொடர் குற்றவாளிகளுக்கு, கொலை பண்ணுறவங்களுக்கு, தீவிரவாத செயல் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் கைவிலங்கு போட்டு தான் கூட்டு போவாங்க. ஆனால் இந்த புது சிஆர்பிசி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைவிலங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எதுக்குனாலும் கைவிலங்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. அது மனித உரிமை மீறலாக பார்க்கப்படுது. ஏன்னா சிட்டிசன் ஃபார் டெமோக்ரஸி இஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் அப்படின்னு 1992 நடந்த ஒரு கேஸில் ஒரு அட்வொகேட்டை வந்து கைவிலங்கு போட்டு கூட்டு போயிருக்காங்க. ஆனால் அது மனித உரிமை மீறல்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த அட்வொகேட்டுக்கு வந்து 5 லட்ச ரூபா இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. ஸோ இது வந்து கைவிலங்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து மனித உரிமை மீறலாக பார்க்கப்பட்டு இந்த ஒரு சட்டப்பிரிவை வழக்கறிஞர்கள் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அடுத்து ஒரு குற்றம் நடந்துருச்சு. அதில் பாதிக்கப்பட்டவங்க டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இது எங்கள் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே வராது, நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி அலக்களிப்பாங்க. அதுக்கு மாற்றாக தான் 0 எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது எந்த ஸ்டேஷன்லாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த புது சிஆர்பிசி சட்டம், அதாவது பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் இந்த 0 எஃப்ஐஆருமே ஆன்லைனில் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சாதகமான விஷயமா பார்க்கப்படுது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், அவங்க கேஸ் போட்டாங்க, எஃப்ஐஆரும் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணால் தான் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கே போகும். இப்போ ரொம்ப நாளாக கேஸ் இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க, போலீஸும் ஒழுங்காக ரிப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த புது சிஆர்பிசி சட்டம் பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எஃப்ஐஆர் போட்டு 90 நாளைக்குள்ளே கேஸில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, ஷார்ட் ஷீட்டில் என்ன போட்டிருக்கீங்க, ஷார்ட் ஷீட் போடலாம் போடலையே, ஏன் போடல, இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு சாதகமான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ இந்த புது சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் படி இனி பெயில் ஏதாவது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது கிடைக்க லேட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்தி தேவைப்பட்டால் ரிமாண்ட் பண்ணுவாங்க. 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில் ரிமாண்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் இருப்பாங்க. அந்த 15 நாளுக்கு அப்புறம் அடுத்த 15 நாளைக்குள்ளே போலீஸ் வந்து மேற்கொண்டு விசாரணை பண்ணால் தேவைப்பட்டால் போலீஸ் கஸ்டடி எடுக்கணும். 15 நாள் போலீஸ் கஸ்டடி ரிமாண்ட் பண்ணி அடுத்த 15 நாளைக்கு வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்துருக்கணும். இப்போ இதில் எப்படி மாற்றிருக்காங்கன்னா, இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு கேஸில் சிபிஐ விசஸ் அனுபம் குல்கர்னி அப்படிங்கிற ஒரு கேஸில் கூட 15 நாளைக்குள்ளே போலீஸ் வந்து கஸ்டடியில் எடுக்கணும், அதுதான் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது சிஆர்பிசி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 10 வருஷம் அதுக்கும் மேற்பட்ட தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்களுக்கு வந்து அந்த 15 நாளை 60 நாள் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. 10 வருஷத்துக்கும் குறைவாக தண்டனைக்கூடிய குற்றங்களுக்கு அந்த 15 நாளை 40 நாள் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 15 நாள் மட்டும்தான் ஒருத்தர் கஸ்டடியில் பழைய சட்டப்படி இருந்திருப்பார். ஆனால் இப்போ 40 நாள் வரைக்கும் இருக்கணும். அந்த 40ஆவது நாள் அவர் பெயில் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ போய் வந்து போலீஸ் இல்லை எங்களுக்கு வந்து விசாரணைக்கு இப்போ நாங்கள் கஸ்டடிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு மேலே தண்டனை கூடிய குற்றங்கள் பண்ணி ஒருத்தர் 60 நாள் வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும். அந்த 60ஆவது நாள் வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ போய் கூட போலீஸ் வந்து இல்லை நாங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெயிலை வந்து மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் பெயில் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போ போலீஸில் போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அவங்க எஃப்ஐஆர் போட மறுக்கிறாங்க அப்படின்னா, அந்த போலீஸை பற்றி ஹையர் அஃபீஷியல், அதாவது டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் எஸ்பிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், சிட்டியாக இருந்தால் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்கள்ட்டே சொல்லி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, எஃப்ஐஆரும் போடல அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லி அவர்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதை தான் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய சிஆர்பிசி சட்டத்தில் செக்ஷன் 200 ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த நீதிபதி வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு அதில் முகாந்திரம், அதாவது இவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, இந்த கம்ப்ளைண்ட் நியாயம்தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுச்சு அப்படின்னா போலீஸ்ட்டு வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருவாங்க. ஆனால் இந்த புது சிஆர்பிசி சட்டம் பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் அதை வந்து செக்ஷன் 223க்கு மாற்றிட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாராளமாக போய் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மேஜிஸ்ட்ரேட்டை. ஆனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உடனே போலீஸுக்கு உத்தரவு போட மாட்டார், நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு யார் மேலே நம்ம குற்றம் சாட்டுறோமோ, யார் மேலே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அவரை வர வச்சு அவரையும் விசாரித்து அதுக்கப்புறம் அவர் மேலே தப்பு இருக்குது, அது இந்த கேஸில் ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் மேஜிஸ்ட்ரேட் வந்து போலீஸ் வந்து உத்தரவு போடுங்க, போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் வந்து உத்தரவு போடுவார். அப்படி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர் இது வந்து அதை விசாரிக்கிறதுக்கு டிலே ஆகும். அதுக்கப்புறம் அதை தப்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. செக் மோசடி கேஸில் இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ 2013 குஜராத்தில் நடந்த ஒரு கேஸில் கூட கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் வந்து குற்றம் சாட்டப்பவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும், வர சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா முகாந்திரம் இருந்துச்சுன்னா போலீஸ் எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவு போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது.
ஆனால் இந்த உத்தரவை இந்த சட்டப்பிரிவு மீறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் இதை எதிர்க்கிறாங்க. ஸோ இதுதான் புதுசாக வந்திருக்கிற கிரிமினல் லாஸ், குற்றவியல் சட்டங்கள். அப்புறம் மூணாவதாக எவிடன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி நேம் மாற்றிருக்காங்க. மற்றபடி அதில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. பழைய ஐபிசி சட்டத்தில் மொத்தம் 511 செக்ஷன் இருந்துச்சு. அதை வந்து புது ஐபிசி சட்டத்தில் 358 குறைச்சிருக்காங்க. பழைய சிஆர்பிசி சட்டத்தில் 484 செக்ஷன் இருந்துச்சு. அதை வந்து புது சிஆர்பிசி சட்டத்தில் வந்து 531 மாற்றிருக்காங்க. மேற்கொண்டு இந்த புது ஐபிசி சிஆர்பிசி சட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் செக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தண்டனைகள் கூட்டி குறைச்சி வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது சிஆர்பிசி புது ஐபிசி சட்டம் வந்து கண்டிப்பாக எல்லா அட்வொகேட்ஸும் தெரிஞ்சுக்கணும். லா படிக்கிற லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இதை அனுப்பி தெரியப்படுத்துங்க. மேற்கொண்டு இந்த புது குற்றவியல் சட்டங்களில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இன்னொரு அட்வொகேட்டை வச்சு அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியர் பண்ணுறோம். நன்றி. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்.